நாங்கள் தமிழ்நாடு மாவட்டத்தில் வரோம் சாமி. இங்கே வந்தால் கஞ்சி கிடைக்கும், தண்ணி கிடைக்கும்னு நாங்கள் கரிமலை ஏறி வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்கிறாங்க. கடைக்காரங்களாம் ஊறப்பட்ட ரேட்டு தைக்கிறாங்க. இல்லாதவங்க வராங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கஞ்சி ஊற்ற கொடுவாங்க. தண்ணி இல்லைங்க, எங்கேயுமே தண்ணி கிடையாது. எங்கேயுமே தண்ணி இல்லை. சாமிகளும் எல்லாம் வராங்க, கீழே இருந்து பட்டினி எல்லாமே வராங்க. தண்ணி கூட கொடுக்குறாங்க. கஞ்சி இல்லைன்னா வயிற்றுக்கு என்ன சாமி பண்ணுவாங்க? என்ன சாமி பண்ணும்? குட்டி சாமி எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. இங்க வந்தா கரிமலை வச்சுட்டு வந்தா கஞ்சி கிடைக்குன்னு எல்லாம் வரும். இந்த சேவா சங்கத்துல எதுவுமே காசு வாங்குறது இல்ல, இலவசமா தான் எல்லாமே பண்றாங்க. அதுக்கே இந்த மாதிரி தடை பண்ண என்னங்க சாமி? கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? சபரிமலைக்கு வந்த கேரளா கவர்மெண்ட் எல்லா சாமியெல்லாம் நல்லபடியா பாத்துட்டு தான் வருது. இன்னும் குழந்தைங்க எல்லாம் வராங்க. அந்த சாமிங்க எல்லாம் மேலவா சாமி கஞ்சி கொடுப்பாங்க, எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க, சாப்பிடலாம் தான் வருவாங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே அதான் வராங்க. ஒரு அடிப்படை தண்ணி, வாட்டர் குடிக்கிற தண்ணி, தண்ணி பாட்டில் மேல கொண்டு போகிறோம் தடையும் பண்றாங்க. அதுதான் இதுல 80 ரூபா சாமி இந்த வாட்டருக்கு. சும்மா கொடுக்க தண்ணி 60 ரூபா பாட்டில போட்டு விக்கிறாங்க. இதுக்கு மட்டும் பண்ணிக்கிறீங்க, மேல எடுத்துட்டு வரக்கூடாது காலி பாட்டிலுக்கு. ஒரு சாமி சாப்பாடு காசு எல்லாம் சாமியில எப்படி சாமி சாப்பிடுறது? சும்மா சேவா சங்கத்துல இருந்து போடுறாங்க. ஒரு தோசை வேணும்னா 40 ரூபாய். மறுபடியும் குழம்பு கேட்டா தனியா காசு கேட்கறாங்க. இதெல்லாம் கேரளா கவர்மெண்ட் முன்னெடுத்து செய்யணும் சாமி. மறுபடியும் இந்த சேவா சங்கம் தொடங்கணும். சாமி மகளே எல்லாம் கேட்டுக்கிறோம், அதான் கேட்டுக்கிறோம். குழந்தைங்க காசு மட்டும் போதும் சாமி. மறுபடியும் அனுமதி கொடுத்தே அன்னதானம் பண்ணணும். அனுமதி கொடுத்து அரசாங்கம் தயவு செய்து இந்த சேவா சங்கம் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. எங்களுக்கு பின்னாடி வர சாமி. நான் இந்த முறை வந்து அரிசி வேற போட்டு வந்தேன். சரி, நீமுடியோட சுமந்து அரிசி கொண்டு வராங்க. சேவா சங்கத்துக்கு கொடுத்தா 4 பேர் சாப்பிட வேண்டிய அரிசி கொண்டு வராங்க. அவங்களுக்கு அது கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கு. இவ்வளவு மலை ஏறி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கூட மனசாட்சி இல்ல. இங்க வரோம், இங்க சாப்பிட்டுட்டு தான் வரோம். இப்ப இன்னைக்கு வந்ததுமே இல்லங்கறீங்க. அதான் இந்த கேரளா கவர்மெண்ட் கண்டிப்பா நடத்தணும். இந்த சேவா சங்கம் அப்படி தொடரணும். உயர்நீதிமன்றம் இதை தயவுசெய்து ஐயப்பன் பக்தர்கள் யாரும் பட்டினியா போக கூடாது. வயிறால போய் மனசால சாமிக்கு முன்னும் எல்லாம் அடிவாரத்துல அதான் வராங்க. இந்த சாமிக்கெல்லாம் என்ன தெரியும்? மேல கிடைக்கும் நாங்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். கூட்டிட்டு வர்றோம்ல சாமி. சாமிக்கு கஞ்சி போடுவாங்க. இந்த வருஷம் ஒன்னும் சரியில்லை. வயசானவங்க எல்லாமே வராங்க. குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வர்றோம்ல. தடை பண்றீங்க, புதுசா உருவாக்க தேவையில்ல. அரசாங்கம் புதுசா செய்ய தேவையில்ல. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறவங்க தடை பண்ணாங்க. அவங்க 1 ரூபா வாங்குறதில்ல சாமி. அன்னதானம் தான் போடுறாங்க. கஞ்சி போடுறாங்க எல்லாம்